சென்னையில் போராட்டம் நடத்தும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் நிறைவேற்ற வேண்டுமென ஆதித்தமிழர் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு உள்ளது. கோவை காந்திபுரத்தில் ஆதித்தமிழர் கட்சியின் ஆலோசனை கூட்டம் கட்சியின் தலைவர் ஜக்கையின் தலைமையில் நடைபெற்றது. இதில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற ஆதித்தமிழர் கட்சியினர் அயராது உழைக்க வேண்டுமென நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. சென்னையில் போராடி வரும் தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் நிறைவேற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் விடுக்கப்பட்டன. இங்கே மேற்கு மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கின்ற குங்குவேளாளர் கவுண்டர் சமூகமும் அருந்ததியர் சமூகத்தினுடைய ஒற்றுமையை தொடர்ந்து பேணி காத்து வந்ததனுடைய அடிப்படையில்தான் மேற்கு மாவட்டங்களுடைய தொழில் வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னேறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஒரு அமைதியான சூழ்நிலை நிலவுவதற்கு ஜாதி அடிப்படையிலான கலவரங்களோ சமீப காலத்திற்குள்ளாக மத அடிப்படையிலான மோதல்களோ இங்கே நடைபெறாமல் இருக்கின்ற இந்த மேற்கு பகுதி என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற ஒரு நிலையில் இருக்கும் தமிழ்நாட்டுடைய மற்ற பகுதிகளை விட வளர்ச்சி பெற்ற நிலைமைக்கு வருவதற்கு காரணம் இங்கே இருக்கின்ற ஒரு அமைதியான ஒரு நிலைமை தான். அந்த அடிப்படையில் இந்த அமைதியை, இந்த ஒற்றுமையை மேலும் மேலும் வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த அடிப்படையில் இதற்கு அடித்தளமாக இருந்தது திராவிட இயக்கத்தினுடைய சித்தாந்தம் தான்.